இந்த ரூட் மாஃபியாவோட பெரிய ஸ்கேம். மறுபடியும் ரொம்ப ரேண்டமாக இதுக்குள்ளேயே போகிறேன். இது முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸோட பக்கம். மோடியோட படங்கள், அதானி, மோடி அப்படியே தான் இருக்கும். சமீபத்தில் திடீர்னு அங்கங்கே விஜய் தென்படுவார். இந்த மாதிரி அரசு மீது வரக்கூடிய அலிகேஷன்ஸையும் சரி பண்ணுறதுக்கு இந்த ரூட் மாஃபியா வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுது அப்படின்னா, ஒரு விஜய பெரிய சக்தியா மாற்றணும் தமிழ்நாட்டில். அப்படி மாற்றிட்டா, அதாவது பக்கங்கள், கிரிமினல் குற்றம் உள்ள பக்கங்களை போலீஸே லாரில கொண்டாந்து இறக்கிருக்காங்க. அந்த நபர் வந்து 95 கோடி பணம் மோசடி செய்தவர். ஆமா, அது இதெல்லாம் அப்ப இப்படி தெரிஞ்சே இப்ப வந்து தெரியாம தெரிஞ்சா கழட்டி விட்டுறாங்க. இப்ப தெரிஞ்சே சேர்த்துக்கிறாங்க இல்லையா, அதிகாரத்துக்கு வந்துட்டதுனாலயா? இப்படி கோழத்தனமா இணைய வழி தாக்குதல் நடத்துறது வேற யாரும் கிடையாது, தி ரூட் மாஃபியா கேங் மட்டும்தான். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நான் சந்திக்கிற முக்கியமான அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் திரு சேகுவார் அவர். வணக்கம். வணக்கம். ஏன்னா நேத்துல இருந்து பார்த்தேன், குறிப்பா உங்களுடைய ஊடகத்தை முடக்குவதற்காக ஓடிபி கேட்குன்னு சொல்றீங்க. அப்படி என்ன நடந்தது? உண்மையிலேயே இந்த ரூட் மாபியாங்கிறது மாபியா தானா, அல்லது அவங்களும் ஒரு வழக்கமான ஒரு மீடியா பர்சன் தானா? எப்படி புரிஞ்சுது? என்ன நடந்துச்சு? தற்போது தமிழ்நாட்டு முதலமைச்சரை தேசிய அளவுல ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொபகண்டாவை நான் கண்டுபிடிக்கிறேன். குறிப்பா அது இன்ஸ்டாகிராம்ல 2K கிட்ஸை கவர் பண்றதுக்காக வட மாநிலங்கள்ல பல வருஷமா இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கங்கள். அது முழுக்க முழுக்க ராமர் புராணம் பேசுறது, ஆஞ்சநேயருடைய புராணம் பேசுறது, அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு விநாயகர் புராணம், இப்படி வடமாநில கடவுள்கள் பத்தின பதிவுகள் போட்டுக்கிட்டு இருந்தது. அப்படி இல்லைன்னா நரேந்திர மோடியோடைய புகழ் பாடக்கூடிய பக்கங்கள். நரேந்திர மோடி ட்ரம்பை மிரட்டினார், நரேந்திர மோடி ரஷ்யா உக்ரைன் போனை அடியோடு நிறுத்தி விட்டார், நரேந்திர மோடி ஈரானுக்கே சவால் விட்டார், அப்படி இப்படின்னு பயங்கரமான தீயெல்லாம் போட்டு வச்சிருந்தானுங்க. ஆனா இந்த பக்கங்கள்லாம் இப்ப கம்ப்ளீட்டா என்ன ஆயிருக்குன்னா, டிவிகேவுக்கு விஜய்க்கு வந்து ப்ரொபகண்டா பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இங்க நடக்காததெல்லாம் அங்க ப்ரொபகண்டா பண்றான். எவனும் போய் அங்க ஃபேக்ட் செக் பண்ண மாட்டான் வட மாநிலங்கள்ல. இங்க வந்து விஜய் வந்து எல்லாருக்குமே டிஎன்பிசி கவர்மெண்ட் எக்ஸாம் நீட் கோச்சிங்ஸ் வந்து எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. அதை காடா போட்டு வடமாநில இருக்குங்கள்ல பேஜ்ல எல்லாத்தையும் ப்ரொபகண்டா பண்றான். எப்படா இது, இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு நம்மளே கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு நம்ம உள்ள போய் பார்த்தா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் கடலில் லட்சக்கணக்கான ஆம குஞ்சுகளை விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி. அப்படி ஒரு செய்தியை பார்க்கல. எப்படா இது சாத்தியம் இல்லாத ஒண்ணா இருக்கு அப்படின்னு இன்னும் உள்ள போய் பார்த்தா, பிஹெச்டி மட்டும் இவ்வளவு, டாக்டர்ஸ் இவ்வளவு, வக்கீல் இவ்வளவு படிச்ச ஆளுகள் முதல் முறையா தமிழ்நாட்டுல சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க அப்படின்னு ஒரு ஃபேக் நியூஸ். அப்ப முழுக்க முழுக்க விஜய் வந்து ஒரு தூய சக்தியா அந்த இன்ஸ்டாகிராம் பக்கங்கள், நான் கண்டுபிடிச்சதனுடைய பக்கங்கள் மட்டும் மொத்தம் 100 பக்கங்கள், 100 இன்ஸ்டா பக்கங்கள். அந்த 100 இன்ஸ்டா பக்கங்களும் இதுக்கு முன்னாடி மோடியோட ஆதரவாளர்களா எங்கி இருக்கு, ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களா எங்கி இருக்கு, அதை ஒரு ப்ரூஃபோட நான் ஒரு வீடியோல நான் பிரசன்ட் பண்றேன். ஒரு எல்இடி டிவி முன்னாடி நின்று பிரசன்ட் பண்றேன். அதுல குறிப்பா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி வாலா, யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன், யூபிஎஸ்சி வேர்ல்டு சிலபஸ், இப்படி பேஜஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் முன்னாடி போய் பார்த்தோன்னா, இந்திரா காந்தி இது எந்த திட்டத்தை கொண்டு வந்தார், பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கியது யார் அப்படின்னு ஜெனரல் கொஸ்டின்ஸான ஒரு பேஜா ரன் ஆயிருக்கு. ஆனா இப்ப கம்ப்ளீட்டா விஜய். இப்படி இயங்குறதுக்கு பின்னாடி என்னதான் காரணம் இருக்கு அப்படின்னு இன்னும் போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சா, உங்களுக்கு எந்த சிஎம் பிடிக்கும் அப்படின்னு வட மாநிலத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்கள்கிட்ட போய் சொல்லும் போது அவங்க வந்து இளைய தளபதி வச்சாய் அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. விஜய் தமிழ் சினிமாவை தவிர வேற எந்த மொழியிலையும் படம் நடிச்சது கிடையாது. விஜய் மட்டும்தான் தமிழ் சினிமாவை தவிர்த்து வேற எந்த மொழியிலையும் படம் நடிச்சது கிடையாது. கெஸ்ட் ரோல் கூட பண்ணது கிடையாது. அப்படி ஆமா, அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு தேசிய அளவுல ப்ரொபகண்டா பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு இன்னும் கொஞ்சம் போய் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சா, வரக்கூடிய காலகட்டங்கள்ல திமுகவை அழிக்க, திமுக கூட்டணி கட்சிகளை அழிக்க, திமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படின்னா இங்க பாஜக எதிர்ப்பு அரசியலை வலுவாக விஜய் மட்டும்தான் செய்கிறார், அவர்தான் கட்டமைக்கிறார் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கணும். அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டோம்னா இனிமே திமுக இந்த இடத்துல இங்க ஆட்சி செய்ய முடியாது, பாஜகவை விஜய் மட்டும்தான் அதிகமா எதிர்க்கிறாரு அப்படின்னு
ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ற வேலைய இவனுங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கானுங்க. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கு. இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க ரூட் மாஃபியா தான் இயங்குது அப்படின்னு உள்ள போட்டு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு நடிகை, ஒரு பிசினஸ் மேன், ஒரு பிசினஸ் உமன் அவங்க யுஎஸ்ல இருக்கிறாங்க. ஒரு படம் நடிக்கிறாங்க. அந்த நடிகைக்கு ரூட் மாஃபியா வந்து தொடர்ச்சியான குடைச்சல் கொடுக்குது. அப்புறம் ஓவியான்னு சொல்லி ஒரு நடிகை. அந்த நடிகைக்கு தொடர்ச்சியான குடைச்சல், மிக மோசமான குடைச்சல். அதுக்கு இந்த ஊடகங்களும் சாதகமாவே ரூட் மாஃபியாவுக்கு சாதகமாவே செய்தி போடுது. அதாவது ஒருத்தன் வந்து ஓவியாட்ட கேட்கிறான், உன்னோட படத்தை வந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு வந்து அவங்க ஜாலியா கலாய்க்கிற மாதிரி ஒரு பதிவு போடுறாங்க. நீ நடத்த ஏதோ ஒன்று சம்திங் போடுறாங்க. அதுக்கு செய்தி நிறுவனம் என்ன சொல்லணும்? மர்ம நபர்னு தானே சொல்லணும். இல்லைன்னா ஒரு காம கொடூரன், ஒரு அயோக்கிய நாயி, ஒரு திருட்டு புறம்போக்குன்னு சொல்லணும். அப்படிதான் செய்தி நிறுவனம் சொல்லி இருக்கணும். மர்ம நபர்னாச்சும் ஒரு ஜென்யூனை சொல்லி இருக்கணும். மாறா ஓவியாவின் படத்தை லீக் செய்வேன் என்று செல்லமாக மிரட்டிய ரசிகர். செல்லமாக மிரட்டிய ரசிகரா? இது எந்த வகையில் ஒரு பொண்ணுடைய அந்தரங்கத்தை நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு ஒருத்தன் கமெண்ட்ல சொல்றத ஒரு செய்தி நிறுவனம் இப்படி தலைப்பு வச்சு போடுது. நமக்கு அது ஆச்சரியமா இருக்கு. அப்ப இதையும் அவனுங்க ஒரு சாதகமான ஒரு செய்தியா மாத்துறதுக்கான வேலைகள்ல இயங்குறாங்க. இப்படி ரூட் மாஃபியான்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இது எல்லாத்துக்கும் காரணம் இதான்னு சொல்லி ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன். அந்த வீடியோ போஸ்ட் பண்ண அடுத்த அரை மணி நேரத்துல எங்களோட இன்ஸ்டா பக்கத்தை லாகின் பண்றதுக்கு யாரோ ட்ரை பண்றாங்க. அவங்க விபிஎன் சர்வர் யூஸ் பண்றாங்க, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல காட்டுது, இல்லைன்னா வேற ஏதோ ஒரு வெளிநாடுகள்ல இருந்து லாகின் பண்ற மாதிரி காட்டுது. இப்ப நாங்க வந்து அதுல 2 அத்தன்டிகேஷன் ஃபேக்டர் போட்டிருக்கோம். பல செக்யூரிட்டி இதெல்லாம் போட்டு வச்சிருக்கனால இப்போ ஓடிபி வந்தாதான் உள்ள போகும். ஸோ எங்களுக்கு ஓடிபி வந்துகிட்டே இருக்கு. கூடவே ஒரு லிங்க்கும் வருது. இப்ப நான் தெரியாம அந்த லிங்கை நான் தொட்டுட்டேன் அப்படின்னா என்னோட சேனல் எல்லாம் அவங்க கைக்கு போயிடும், மொத்தமா முடங்கிடும். ஏற்கனவே எங்களுக்கு நியூஸ் டிஎன் ஒரு ஃபேஸ்புக் பக்கம், இன்னைக்கும் அது வந்து எங்களால மீட்கவே முடியல. அந்த நியூஸ் டிஎன் பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மெயில் வந்துச்சு. அந்த மெயில தெரியாம அட்மின் வந்து தெரியாம தொட்டாங்க, அவ்வளவுதான். அந்த பேஜ் அப்படியே இன்னொருத்தர் கையில போயிருச்சு. என்கிட்ட பேரம் பேச ஆரம்பிச்சிட்டான், 50,000 கொடு, 60,000 கொடு அப்படின்னு. அந்த பக்கமே அவ்வளவுதான்டா சம்பாரிச்சரியா, அதை ஏன்டா ஓன்ட்ட கொடுக்கணும், நாங்க அதை விட்டுட்டோம். அப்ப இதுதான். அதுக்கப்புறமா மெயில் ஐடியை லாகின் பண்றது. இப்ப மெயில் ஐடியை லாகின் பண்ணிட்டா மொத்தமா யூடியூப் எல்லாத்தையும் தூக்கிடலான்னு சொல்லிட்டு இப்ப மெயில் ஐடியை கண்டுபிடிச்சு மைக்ரோசாஃப்ட் பேர்லயே ஓடிபி அனுப்புறான், ஒன் டைம் ஓடிபி. கீழே ஒரு லிங்க்கும் வருது. லிங்க் தொட்டுட்டோம் அப்படின்னா, தெரியாம தொட்டுட்டோம் அப்படின்னா மொத்த சேனலும் போயிடும். இந்த மாதிரி நம்ம நட்பு வட்டங்கள்ல பல பேரோட சேனல்ஸை ஹேக் பண்றதுக்கான முயற்சிகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நேத்து என் சேனலை முடக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்திருக்காங்க. இப்ப சேனல் போயிருச்சு அதுக்காக கதறுலாம் சொல்லணுங்க. நம்ம அதுக்கெல்லாம் இல்ல. ஸ்டேஞ்ச் டாக்ஸ் போயிருச்சுன்னா ஸ்டேஞ்ச் டாக்ஸ் 2.0, அதுவும் போயிருச்சுன்னா 3.0, 4.0, 5.0 நம்ம போய்கிட்டே தான் இருப்போம், நிறுத்த போறது இல்ல. நமக்கு வருமானம்ன்றது ஒரு தேவைதான். ஆனா அது மட்டுமே தேவையா நாங்க இயங்க போறது இல்ல. ரூட் மாஃபியா தோட உரிக்கிறதா எங்களோட வேலை. அப்ப நாங்க இது தொடர்ந்து இதை நான் முன்னாடி எடுத்து வைக்கிறேன். நேத்து ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோக்கும் அகைன்ஸ்டா ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. அவ்வளவு சிக்கல்கள் நடுவுலதான் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு வீடியோ போடுறோம், இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம், நார்மலா ஒரு வீடியோ போடும்போது அது எவ்வளவு ஃபோர்ஸ்ல உள்ள போகுதுன்னு நமக்கு தெரியும். நான் இன்ஸ்டாகிராம்ல பொதுவா வந்து 4 சேனலையும், அதாவது என்னோட பர்சனல் ஐடி, பொலிட்டிக்கல் எக்ஸ்போ, டிஎன் ரோல், ஸ்டேஞ்ச் ஸ்டாக்ஸ் 4ஐயும் கொலாப் பண்ணி எந்த வீடியோவும் பெருசா போட மாட்டேன். ரொம்ப ரேர். ஒண்ணு என் பர்சனல் ஐடியோட ஏதாவது ஒரு சேனலோட வீடியோ தான் போடுவேன். 4த்தையும் போடுறேன்னா அது நல்லா ரீச் ஆகணும்ன்றக்காக போடுவேன். நேத்து அதை கொலாப் பண்ணி போட்டு 1 மணி நேரத்துல அதோட ரீச் இருக்குல்ல, அதோட ரீச் வந்து நல்ல பீக்ல போயிட்டு இருந்துச்சு. பல பேர்கிட்ட போய் சேர்ந்துச்சு. ஒரு 2500 பேர்கிட்ட அதுல லைக் பண்ணியிருந்தாங்க. 2000த்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அதை ஷேர் பண்ண, பல தளங்கள்ல அது வியூஸ் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 8 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல ஒரு மாஸ் புல்லிங் நடக்குது. அதுக்கப்புறமா அதோட ரீச் எல்லாமே அப்படியே கம்மியாயிருச்சு. கமெண்ட்ஸ் கம்மியாயிருச்சு, ரீச் கம்மியாயிருச்சு, எல்லாமே கம்மியாயிருச்சு. சரி இவங்க இது நம்ம உண்மையிலேயே கம்மியாயிருச்சா இல்லையான்னு செக் பண்றதுக்காக நான் ஏற்கனவே பழைய ஒரு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற வீடியோ எடுத்து போட்டேன். அது நல்லா போகுது. அப்ப அந்த குறிப்பிட்ட வீடியோவுக்கு அவங்க ரிப்போர்ட் அடிக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்துல போய் ஃபேஸ்புக்ல போய் பார்த்தாலோ, இல்ல ட்விட்டர்ல போய் பார்த்தாலோ, இல்ல யூடியூப்ல போய் பார்த்தாலோ அந்த வீடியோவோட ரீச் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வழக்கமா எனக்கு இது 3 தான் கம்மியா போகும், இது ரொம்ப ரீச்ல போகும்.
இந்த நாலுத்துலயும் நான் போட்டேன்னா குறைஞ்சது ஒரு 200 லேக்ஸ் வரைக்கும், 200K வரைக்கும், 400K வரைக்கும் அது போய்கிட்டே இருக்கும். யூடியூப் என்னோட அதிகபட்ச வியூஸ்ன்னு பார்த்தா 50,000K தான். 1,00,000K தான், 1,00,000 தான் வந்து ட்விட்டர்லயே போகும். ஃபேஸ்புக்லயே அதே லிமிட் தான். ஆனா யூடியூப் வந்து எனக்கு மில்லியன் தொடும். சாரி, இன்ஸ்டாகிராம். ஆனா அது ஒரு கட்டத்துக்கு மேல, ஆமா, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ரீல்ஸ்ல இருந்து எனக்கு எந்த நோட்டிபிகேஷனுமே வரல. நான் பேசி போட்ட அந்த ரீல்ஸ்ல இருந்து எனக்கு எந்த நோட்டிபிகேஷனுமே வரல. லைக் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கூட என்னால போய் அத கூட, அந்த நோட்டிபிகேஷன் கூட வர மாட்டேங்குது. லைக் பண்ணிருக்காங்களா இல்ல கமெண்ட் பண்ணிருக்காங்களா அந்த நோட்டிபிகேஷன் கூட வர மாட்டேங்குது. ஆனா அதுக்கு அடுத்து போட்ட ரீல்ஸுக்கான நோட்டிபிகேஷன், லைக்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் சரி, இது ஒருவேளை பக்கா இருக்கும் அப்படின்னு ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். அப்பயும் எனக்கு அதே பிரச்சனை தான். அதுக்கு அடுத்து ஒரு ஜிம்ல ஒர்க் அவுட் போட்ட வீடியோல கமெண்ட்ஸ் வர நோட்டிபிகேஷன் வருது, லைக் போட்ட நோட்டிபிகேஷன் வருது. ஆனா இந்த குறிப்பிட்ட வீடியோல இருந்து இப்ப நான் பேசிட்டு இருக்க இந்த செகண்ட் வரைக்கும் அந்த வீடியோல இருந்து மட்டும் எனக்கு நோட்டிபிகேஷனோ இல்ல எதுவுமே வர மாட்டேங்குது. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். எதுக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாக்குறேன். இன்ஸ்டால எவ்வளவு வியூஸ் போகுது அது? எவ்வளவு போயிருக்கு? இன்ஸ்டால இப்ப பார்த்தா தெரியும். இருங்க, கரெக்டா ஒரு 64 கீழேயே அது அப்படியே நிக்குது. 64 கீழே அப்படியே நிக்குது. அதுக்கப்புறமா அதோட ரீச்சோ எதுவுமே பெருசா போகவே இல்ல. அது அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்குது. அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் அது நல்ல ரீச், நல்ல பேக்ல போய் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. ஈவன் எலெக்ஷன் டைம்ல ஒரு க்ளோஸ் வீடியோ வச்சு ஒண்ணு போட்டிருப்பேன். இந்த மாதிரி ஒரு தொகுதியோடைய அதிமுக எம்எல்ஏ விமர்சிச்சு போட்டிருப்பேன். அது இதை விட மிகப்பெரிய ரீச். அதுல பெரிய மேட்ரே கிடையாது. அது வந்து திருவொற்றியூர்னு ஒரு சின்ன தொகுதியோட மக்களுக்கு மட்டும்தான் அது தேவை அந்த வீடியோ. அதுவே லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது. அந்த கண்டென்ட் வந்து ஒரு குட்டி தொகுதி மக்களுக்கு மட்டுமே தேவையானது. ஏன்னா அவங்க தீர்மானிக்க வேண்டியது. அது நல்லா போயிருக்கு. ஆனா இந்த வீடியோ வந்து மாஸ் புல்லிங் பண்றத நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. இது எங்களுக்கு இப்ப மட்டும் நடக்கல. மதுரையில மாநாடு நடத்தினப்ப நாங்க வந்து ஒரு வீடியோ விமர்சிச்சு போடுறோம். மதுரை மாநாடை வந்து விமர்சிச்சு போடுறோம். அப்ப டிஎன்ட்ரோல கண்டினியூஸ் ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க. நாங்க வந்து ஒரு டெக்னீஷியன் வச்சு கூப்பிட்டு செக் பண்றோம். எந்தெந்த வீடியோக்கெல்லாம் இவங்க ரிப்போர்ட் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஒருத்தர் வச்சு பாக்குறோம். இது ஃபேஸ்புக்லயும் யூடியூப்ல மட்டும் நடக்குது. வேட்பாளர் அறிமுக கூட்டம்னு ஒண்ணு நடந்துச்சு தாவேகாவுல. சோ அந்த அன்னைக்கு போட்ட வீடியோவும் மதுரை மாநாடு வீடியோலயும் மாஸ் ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க. மாஸ் ரிப்போர்ட் அடிச்சு கரெக்டா ஒரு மாசம் எங்களோட ஒட்டுமொத்த சேனலோட ரெவன்யூவும் அப்படியே 75% குறைஞ்சிச்சு. ஈவன் ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் ரெண்டுத்துலயுமே ஒரு மாசம் ஆச்சு எங்களுக்கு அந்த நார்மல் வியூஸ் வரதெல்லாம். அதாவது டிஎன்ட்ரோல ஒரு வீடியோ பிச் பண்றோம், சாயங்காலம் 6 மணிக்கு ஷார்ப்பா பிச் பண்றோம் அப்படின்னா 10 மணிக்கெல்லாம் அது ஒரு 25-30K போயிடும். 40K 50K வரைக்கும் தொற்றும். நல்லா ஹியூமரான கண்டென்ட்டா இருந்துச்சுன்னா 75 வரைக்கும் அது போயிடும். ஆனா அந்த மதுரை மாநாடுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஒவ்வொரு வீடியோவும் 4,000, 2,000K, 3,000K, அதிகபட்சம் 10,000 தாண்டல. அது எப்ப ரெக்கவர் ஆகுதுன்னா 25 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியே ஏறுது. திடீர்னு 6,000K போச்சு, 7,000K போகுது, அப்படியே 15,000K, அப்படியே லைனா அப்படியே போக ஆரம்பிச்சது. மறுபடியும் நாங்க அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை விமர்சிச்சு ஒரு செட்டாயிரம் ஷோ போடுறோம். அப்ப மறுபடியும் மாஸ் புல்லிங் ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க. அதுல எங்களுக்கு ஃபேஸ்புக்ல டோட்டலா ரெவன்யூவே ஸ்டாப் ஆயிருச்சு அந்த ரிப்போர்ட்ல. என்னன்னு சொல்லி ரெவன்யூ அடிச்சாங்க, எதை வச்சு, எந்த பாயிண்ட் வச்சு அடிச்சாங்க, அபியூஸா இல்ல வல்கரா இல்ல வந்து ஃபேக் நரேட்டிவ் ஏதாவதா, எந்த ஆப்ஷன் வச்சு அடிச்சாங்க, இது எப்படி மெட்டா வந்து எடுத்துக்கிச்சு எப்படின்னு எங்களால அனலைஸ் பண்ண முடியல. ஆனா அது மொத்தமா ஃபேஸ்புக்கோட ரெவன்யூவை மொத்தமா அது எடுத்துருச்சு. திரும்ப எங்களுக்கு ரெக்கவர் ஆகி அது வரதுக்கு ஒரு 30 நாள் ஆச்சு. நாங்க டிக்கெட் ரைஸ் பண்றோம் மெட்டாவுக்கு, அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஒரு வாரம் ஆச்சு. ரெஸ்பான்ஸ் பண்ண உடனே நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம், அதுக்கு நாங்க ரிப்ளை பண்ண உடனே மறுபடியும் ஒரு வாரம் எடுத்துக்கிட்டான். அந்த ப்ராசஸே 15 நாள் ஆச்சு. திரும்ப மறுபடியும் ரெக்கவர் ஆகி வெளியே வரணும். அப்ப தாவேகாவோட ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை நாங்க வந்து விமர்சிக்கிறோம் அப்படின்னா, குறிப்பா கரூர் சம்பவத்துல எல்லாம் பயங்கரமான ரிப்போர்ட் அடிச்சாங்க. பயங்கரமான ரிப்போர்ட்டிங் தொடர்ச்சியா அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை விமர்சிக்கிறோம், ஒரு தாவேகால ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்குது, அதை நாங்க ட்ரோல் பண்றோம் அப்படின்னா அன்னைக்கு சாயங்காலம் ரிப்போர்ட்டை நாங்க வந்து ஃபேஸ் பண்றோம். இப்ப தொடர்ந்து அப்படி இருக்குன்னா, இப்ப இந்த ரூட் மாபியாவுடைய உண்மையே வந்து ஒரு ஐடி விங்கா மட்டும் செயல்படுறாங்களா? அல்லது எதிரா இருக்கிற எல்லாத்தையுமே இப்படி மாதிரியே ரிப்போர்ட் அடிக்கிறது அல்லது ஹேக் பண்றது இதை மட்டுமே ஒரு வச்சுக்காங்களா? அதுக்கான எவிடன்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குதா? இந்த ரூட் மாபியாவோட மிக முக்கியமான இலக்கு என்ன? அவங்க வந்து முழுக்க முழுக்க அவங்க விஜய்க்காக மட்டுமே இயங்குறாங்க.
நாம இந்த ஸ்கேம் எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரூட் மாஃபியாவால பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சோம் அப்படின்னா, அவங்கட்ட இருக்கிற ப்ரூஃப் ம். எடுத்தாலே நமக்கு வந்து ஒரு பெரிய சாலிட் ப்ரூஃபா கிடைக்கும். இப்போ வரைக்கும் அவங்களால ஓ! பாதிக்கப்பட்ட முக்கியமான ஹீரோயின் எல்லாரையுமே நான் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 2, 3 பேர நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கோம். அவங்களோட சாலிட் ப்ரூஃப் எல்லாம் எடுத்திருக்கோம். அவங்களுக்கு அவங்க ஓகே. போய் ஒரு உதவி கேட்கறாங்க. அவங்க படத்த ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. இல்ல வேற ஏதோ ஒரு உதவிகள் கேட்கறாங்க. அதுக்கு அங்க இருக்க ரூட் மாஃபியா வைக்கிற டிமாண்ட்ஸ் வந்து ஒரு சிக்கல்லாருது. உடனே அந்த பொண்ணுக்கு வந்து நடிக்க தெரியல, அதுக்கு ஆடத் தெரியல, அது ஃபேஸ் ரியாக்ஷன பாரு அப்படின்னு ஒரு 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 மோசமான ஒரு நரேட்டிவ அந்த ஹீரோயினுக்கு எதிரா கட்டமைச்சு, அது இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. சில ம். ஹீரோயின்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. சில ஹீரோயின்களால ம். வெளிப்படையா சொல்ல முடியல. பிரியா மோகனன் சொல்லிட்டு ஒரு ஹீரோயின். அவங்க சமீபத்துல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி நடக்குது அப்படின்னு. இன்னும் சில ஹீரோயின்லாம் இருக்கிறாங்க. அந்த ஹீரோயின் எல்லாம் வெளிப்படையா வெளியில வந்து சொல்லணும். இந்த மாரி ரூட் மாஃபியான்னு ஒரு கேங் வந்து சினிமாவ ஆட்டி படைக்குது. தன்னுடைய விருப்பத்திற்கு இணங்குறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி தைரியமா வந்து சொன்னாங்கன்னா தான், இந்த பிரச்சனைய நம்ம ஈஸியா அணுக முடியும். பாதிக்கப்பட்ட எல்லாருமே சில விஷயங்கள குடுக்கறதுல தயங்குறாங்க. ம். ம். ஒரு 3 பேர் தைரியமா குடுக்குறாங்க. ஒருத்தர் ஒரு ஹீரோயின் வந்து ம். என்ட்ட வந்து சில ஆர்டிகில்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க. அண்ட் சில ஒரு ஒரு Instagram பக்கத்த குடுக்குறாங்க. இந்த பக்கத்த ஃபாலோ பண்ணுங்க. இந்த பக்கத்துல என்னென்ன ப்ரூஃப் இருக்குன்னு பாருங்க. இது தவிர்த்து நான் கொஞ்சம் சில ப்ரூஃப் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அது எல்லாத்தையும் இப்போ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எங்க போய் என்ன பண்ணுது? எங்க போய் யார கனெக்ட் பண்ணுது? அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது முழுக்க முழுக்க இது விஜய்க்கு தெரியுமா? தெரியாதா? என்ன ஏது? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். வாய்ப்பு இல்லாமலாம் இல்ல தெரிஞ்சிருக்கும். ஆனா, இப்ப இந்த ரூட் மாஃபியா அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போய் எங்க வச்சிருக்குன்னா, வடமாநிலங்கள்ல போய் விஜய புரொபகண்டா பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ம். இல்ல இதுதான் இப்ப ஆச்சரியமா இருக்கு. ஒண்ணு நம்ம முழுக்க முழுக்க மோடிக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். மோடிக்கு எதிராகத்தான் பெரியார், அம்பேத்கர் பேசுறாருன்னு ஒரு கட்டமைப்பு வெளியில தமிழ்நாட்ட பொறுத்தவரை இருக்குது. இப்ப நீங்க சொல்றத பார்த்தீங்கன்னாக்க, குறிப்பாக ஆர்எஸ்எஸ், பிஜேபி பக்கங்கள் பூரா ஆ விஜய ப்ரமோட் பண்ணுதுன்னு சொன்னா, அப்ப உண்மையில அங்க என்ன நடக்குது? அதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது கிடைச்சிருக்கா? ஆமா, நான் தான் இப்ப உங்களுக்கு Instagram பக்கங்களே சொல்றேன்ல. நீங்க வந்து ஒண்ணும் ம். இல்ல. இப்ப ஒரு ஆபாசமான ஒரு பக்கம் இருக்கு. அந்த ஆபாச பக்கம் அந்த இன்ஸ்டா பக்கம் உருவானதனோட மோட்டிவ் என்னன்னா, அ காம இச்சையில இயங்கி இருக்கிற அல்லது ம். ம். பெண்கள்னாலே ஒரு ஆபாச பொருள் அப்படின்னு பார்க்கக்கூடிய மைண்ட் செட் இருக்கிற ஒரு நபர்கள ஃபாலோவர்ஸ்களா எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்படி ம். ஹீரோயின்களுடைய போட்டோக்கள, காம படங்கள இப்படி பதிவிட்டோம் அப்படின்னா ஈஸியா ஃபாலோவர்ஸ் இன்கிரீஸ் ஆயிடும். ஒரு கட்டத்துக்கு மேல ம். ஃபாலோவர்ஸ் எல்லாம் இன்கிரீஸ் ஆன உடனே, போட்ட போஸ்ட் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு, ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட்ல இருந்து விஜய்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. பேர்ல இருந்து எல்லாம் மாத்திருவாங்க. கம்ப்ளீட்டா ஓ! மாத்திருவாங்க. ஆனா, இந்த 100 ஐடியும் மாத்த முடியல. என்ன சிக்கல்னா, இந்த 100 ஐடி நான் கண்டுபிடிச்ச 100 ஐடியும் பல வருஷமா இயங்குது. பல வருஷமா ஆயிரக்கணக்கான புகைப்படங்கள ராமர் புகைப்படங்கள், அனுமன் புகைப்படங்கள் ஓ! புகைப்படங்கள், இப்படி பல புகைப்படங்கள அவங்க உள்ள அப்லோட் பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு டெலீட் பண்றதுக்கு நேரம் இல்ல. நாம ம். ஸ்க்ரோல் பண்ணி போனோம்னா, அதுல ஈஸியா நம்மளால ம். கண்டுபிடிக்க முடியுது. இது ஓ! இவனுங்களோட பக்கங்கள் தான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுது. என்னோட அந்த ஸ்டேன் ஸ்டாக்ஸ்ல விஜயை ம். இயக்கும் ஆர்எஸ்எஸ் இன்ஸ்டா பக்கங்கள்னு டைட்டில் வச்சு தான் அந்த வீடியோவே போட்டிருப்பேன். நான் ரொம்ப ஓகே. ரேண்டமா ஸ்வைப் பண்ணி, இங்க என்ட்ட இவ்வளோ ம். 100 ஐடி இருக்கு. நான் கண்ண மூடிட்டு ஏதாவது ஒரு ஐடிய தொடுறேன் பாருங்கன்னு சொல்லி தொட்டுட்டு, அதுக்குள்ள இந்த ஐடி இப்ப விஜய்க்கு புரொபகண்டா பண்ணிட்டு இருக்கு இல்லையா? இந்த ஐடி கடந்த ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நீங்களே பாருங்கன்னு ஸ்வைப் பண்ணி காட்டுனேன். ஸ்வைப் ஓ! பண்ணா ஓ! உள்ள ராமர் போட்டோ இருக்கு. இன்னொரு ம். ம். பக்கம் மோடியை பார்த்து நடுங்கிய ட்ரம்ப்னு ஒரு டைட்டில் இருக்கு. ம். எனக்கு அப்படி ஒரு செய்தி கேள்விப்பட்டதே இல்ல. அப்புறம் இந்தியாவை கண்டு சீனா பின்வாங்கியது. எல்லையை அ பின்வாங்கி ராணுவ படைகளை மீட்டெடுத்து கொண்டு ஓடிருச்சு அப்படின்னு ஒரு ஒரு செய்தி வருது. இப்படி ம். அந்த செய்திகள்லாம் நம்ம அப்ப அப்படியான ஊடகங்கள்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். கோடி மீடியா. அப்ப அந்த ம். மீடியாக்கள் அப்படியே கம்ப்ளீட்டா இப்ப விஜய்க்கு மாறுது. ஆமை குஞ்ச வெளியிட்டாரு. ம். பாருங்க. இப்போ ஃபுல்லா படிச்சவங்களா இறக்கியிருக்காரு. ஃபுல்லா ம். வந்து மெச்சூர்டா இருக்காரு. ரொம்ப யங் யூத் அழகா இருக்கிற ஒரு சிஎம் அப்படின்னு ம். ஃபுல் புரொபகண்டா பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு செய்தியே போடாத இன்ஸ்டா பக்கங்கள். ஓகே. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு புரியுது. செய்தியே போடாத இன்ஸ்டா பக்கங்கள். ம். அது எல்லாமே இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இந்தியாவே உலுக்கிய கரூர் சம்பவம் குறித்து ஒரு செய்தி கூட போடாத இந்த 100 இன்ஸ்டா பக்கங்கள். ஆனா இல்ல இன்னைக்கு அப்படின்னா விஜய்க்காக அவ்வளவு புரொபகண்டா. அப்படின்னா நம்ம இன்னொரு விஷயம் சேர்த்து புரிஞ்சுக்க போய் எலக்ஷன்லயும் கூட அதே உத்தியத்தான் வந்து இன்ஸ்டா பக்கத்த இந்த ரூட் மாஃபியாங்கிறது பயன்படுத்தியிருக்கா? அதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது வந்திருந்தா, அத கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். ஆமா. அதாவது அவங்க எப்படி பண்றாங்கன்னா,
முழுக்க முழுக்க இன்ஸ்டாகிராமினுடைய இன்ஃப்ளூயன்சர்களை அவங்க கையில் எடுக்கிறாங்க. ஓ. அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்களை அவங்களே சில இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்களை வழக்கமும் செஞ்சிருக்கிறாங்க. அவங்களே ம். வீட்டுக்குள்ள இருந்து வீடியோ போடுங்க, நீங்களே பண்ணுங்க, சமையல் வீடியோ பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்களை அவங்களே வளர்த்தும் விட்டுருக்காங்க. அப்படி வளர்த்து விடப்பட்டவர் தான் இன்னைக்கு அமைச்சர் கீர்த்தனா. ஓ. ம். ம். சரிங்களா? அந்த இன்ஸ்டாகிராம்ல கீர்த்தனான்றவங்க ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா, ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரா சிவகாசி மாவட்டத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தவங்க. ஃபுல்லா ம். சுத்திக்கிட்டு இருந்தவங்க. நான் ஒரு சுயேட்சை வேட்பாளர். எனக்கு எந்த அரசியல் ம். சாயமும் வேண்டாம். நான் சிவகாசிய நான் சிலோன் மாரி ஆக்க போறேன். அப்படி இப்படின்னு ம். சாரி விருதுநகர். விருதுநகர தான் அவங்க ம். சுத்திட்டு இருந்தாங்க. விருதுநகர நான் ஆமா. வியட்நாம் மாரி ஆக்க போறேன். வெனின்சுலா மாதிரி ஆக்க போறேன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்தவங்க. கடைசி வரைக்கும் அவங்க எந்த அரசியல் சாயமும் இல்லாதவங்க. இந்த வேட்பாளர்கள் அறிவிக்கிற கூட்டத்துல திடீர்னு மேல இருக்கிறாங்க. அவங்களே நம்பி இருந்த கீழ எல்லாருக்கும் சரியான ஷாக். என்ன இவங்க தாவேக்காவுல இருக்காங்க அப்படின்னு. வளர்த்து விட்டதே தாவேக்கா தான்டா லூசு பயலுகளான்னு அப்புறம் தான் இந்த விருதுநகர்ல இருக்கிற சக இன்ஸ்டா ம். இன்ஃப்ளூயன்சருக்கு தெரிய வந்திருக்கு. எல்லாரும் மன ம். வருத்தம். இதுல இன்னொன்னு ம். சொல்லவா? என்கிட்ட ஒரு இன்ஸ்டா பக்கம் இருக்கு. அந்த பக்கத்துல இருக்க அந்த பையன் தான் கீர்த்தனாவுடைய அட்மின். அமைச்சர் கீர்த்தனாவுடைய அட்மின். அந்த பையன் ஓ. யாரு அப்படின்னா மோடி ஆதரவாளர். ஓ! இந்த அம்மாவே மோடிக்கு ஆதரவா பேசியிருக்க வீடியோ வந்திருக்கே! அவன் தான் மோடி ஆதரவாளர். அவன் ஒரு பாஜக காரன். அந்த ம். அவனுடைய இன்ஸ்டா பக்கத்துல போய் பார்த்தா மோடிக்கு அவ்வளவு ஃபயர் விட்டுருப்பான். அவன் தான் ஓ! அமைச்சர் கீர்த்தனாவுக்கு அட்மின். சோ ஓ! இப்படி இப்படி எல்லாம் உருவாக்கப்பட்டது எங்க நம்மளால கனெக்ட் பண்ண முடியுதா? ம். சோ இப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் இவனுங்க இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கானுங்க. அதே மாதிரி கப்புள்ஸ் வீடியோ. கப்புள்ல நீங்க போடுங்க. உங்களுக்கு என்ன மைக் வேணுமா? கேமரா வேணுமா? பொழுது அன்னைக்கு வேலைக்கே போகாம ஒருத்தனால இன்ஸ்டாகிராம்ல என்ன ரீல் போட முடியும்? ஒரு நாளைக்கு 5 ம். ரீல் போட்டா நம்ம ரொம்ப எதார்த்தமா புரிஞ்சுக்குவோம். ஒரு வேலைக்கே போறதில்ல. ஒரு நாளைக்கு 5 ரீல் போட்டா யூடியூப்லயோ, Facebookலயோ போட்டா கூட ரெவென்யூ பிளாட்ஃபார்ம். இன்ஸ்டாகிராம்ல என்ன ரெவென்யூ இருக்கு? அந்த கப்புள் ம். எந்த கடைக்கும் போய் மார்க்கெட்டிங் பண்ணல. எந்த ஷாப்புக்கோ, இல்ல எந்த ப்ராடக்ட்டுக்கோ மார்க்கெட்டிங் பண்ணல. அப்படி பண்ணா கூட ஏதோ வருமானம் வரும். ஆனா வீட்டுக்குள்ளேயே ம். வீடியோ போட்டுட்டு இருந்தவங்க, திடீர்னு தாவேகா நபர்களா மாறுறாங்க. திடீர்னு ஓ! தாவேகாவுடைய மிகப்பெரிய ஆளா மாறுறாங்க. அவங்க 5 ரீல் வீட்டுக்குள்ளேயே சும்மா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்கன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, திடீர்னு அவங்க நடக்கும்போது விஜயோட பாட்டு, தூங்கி எந்திரிக்கும்போது ம். விஜயோட பாட்டு, இப்படி புரொபகண்டா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விஷயத்த தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தா அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ம். அடிக்ட் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. இப்படி சமூக வலைதளங்கள்ல பல இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கடைசி 1 வருஷத்துல மட்டும் வளர்க்கப்பட்டிருக்காங்க. கடைசி ம். 1 வருஷத்துல மட்டும் ரொம்ப பூஸ்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஐடி எல்லாமே ரொம்ப ஆர்கானிக்காலாம் இருக்காது. அவங்க ஐடி ரொம்ப ம். ஆர்கானிக்கா இருக்காது. ஐடிக்கும் அவங்களுடைய லைக்ஸுக்கும் பார்த்தாலே ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கும். மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் இருக்கும். லைக்ஸ போய் ம். பார்த்தா 2000, 3000 தான் இருக்கும். மில்லியன் கணக்குல ம். இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 30K லைக்ஸாவது வந்திருக்கணும். ஆனா ஆமா. 2000, 3000 லைக் தான் இருக்கும். அதிலேயே நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஏற்கனவே இருக்கிற இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே ஒரு வீடியோக்கு ரூ. 1000, ஒரு வீடியோக்கு ரூ. ம். 2000 அப்படின்னு பேசி அந்த நபர்களையும் தாவேகாவுக்கு செயல்பட வச்சிருக்காங்க. அந்த நபர்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ, கேமரா வேணுமா? மைக் வேணுமா? இல்ல வேற என்னெல்லாம் வேணும்? நீங்க அந்த அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ கொஞ்சம் நீங்க ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவனோட வீடியோ எல்லாமே ஃபோன்ல எடுத்த குவாலிட்டில தான் இருக்கும். ரொம்ப ம். மட்டமான, மடுமட்டமான குவாலிட்டில தான் இருக்கும். மைக் கூட இருக்காது. ஓப்பன் மைக்ல தான் எடுத்திருப்பான். இப்படிதான் இருக்கும். ஆனா, திடீர்னு அவன் விஜய்க்கு ஆதரவா பேச ஆரம்பிச்ச உடனே, நல்லா பிராண்டடான ஒரு மைக்கு, பட்டன் மைக்கு, ம். அ நல்ல குவாலிட்டியான கேமரா, எடிட்ல இருந்து பக்காவான எடிட்டர்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கும். அப்படியே டோட்டலா ஓ! சேஞ்ச் ஆகும். சோ இது எல்லாமே நம்மளால யூகிக்க முடியும். இது எல்லாமே பின்னாடி இருந்து இயக்குறாங்க அப்படின்னு நம்மளால பண்ண முடியும். ஒண்ணும் இல்ல. இந்த ஓ! வாய்ஸ் ஆஃப் சரத்ன்னு ஒரு பொறுக்கி நாய். ஒரு அந்த ம். நாய் என்னன்னா, வீடியோ சுத்திக்கிட்டு இருந்தான். போட்டுக்கிட்டு இருந்தான். இவன் ம். நல்லா பேசுறானே! சூப்பரா இருக்கானே! தம்பி வாப்பான்னு வாய்ஸ் ஆஃப் காமன்ல அவன எம்ப்ளாயி ஆக்கி வேல ஓ! பார்த்துருக்காய்ங்க. அவன் ஒரு எம்ப்ளாயி. வாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி வந்துட்டு போயிருக்கான். நம்ம சோர்ஸ் அங்க இருந்து ஓ! சொன்னான். "அண்ணா இவன் அடிக்கடி வந்துட்டு தானே போறான்" அப்படின்னு நம்மட்ட சொல்லியிருக்கான். இவன் ம். என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய மனைவியோட வயித்துல பெட்ரோல் ஊத்தி கொளுத்தியிருக்கான். கள்ள பாத்துருக்கேன். நோட்டு ம். அடிச்சிருக்கான். ம். கள்ள நோட்டு அடிச்சிருக்கான். சொல்லுதெல்லாம் உண்மையில அவனே அவன் வாயால சொல்றான். இப்படி இது இல்லாம ஒரு சின்ன பொண்ண ரெசார்ட் கூட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். இது எல்லாம் அம்பலமான ஓஹோ! உடனே டக்குனு வாய்ஸ் ஆஃப் காமன் அவனோட எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருது. எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருது. ஓ! தம்பி இனிமே நீ வேலைக்கு வராதன்றது. உடனே அவன் ம். என்ன செய்யறான்னா, அப்படியே வீட்டுக்குள்ள இருந்து எல்இடி டிவில தன்னோட போன்ல பழைய குவாலிட்டில வீடியோ போட ஆரம்பிச்சுட்டான். ஓ! சரி, சரி, சரி.
சோ நீங்க அதை கனெக்ட் புரியுது. பண்ணாலே தெரிஞ்சிடும். எவன்லாம் அம்பலமாகறானோ அவனை தூக்கி விட்டுறது. அம்பலமாகாம அப்படியே கொண்டு போறானோ அவனுக்கு எல்லாமே இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, ஓகே, இதுதான் இந்த ஓகே. ரூட் இப்ப மாஃபியாவுடைய பெரிய ஸ்கேமா. ஆமா. நீங்க சொல்லுங்க இன்ஸ்டாகிராம நீங்க சொல்லுங்க. ஓகே, ஓகே. நீங்க சொல்லும்போது ஒண்ணு புரியுது. இப்ப நேற்றைக்கு கூட ஒருத்தர் வந்து சேலத்த சேர்ந்த அவர் வந்து செங்கோட்டையன் தலைமையில இப்ப தாவக வந்து இணைஞ்சிருக்காரு. அவருடைய பேக்கிரவுண்ட் அவர் வந்து எவ்வளவு தூரம் கிரிமினல்ன்னு சொன்னா, கிட்டத்தட்ட அதாவது பக்கங்கள் கிரிமினல் குற்றம் உள்ள பக்கங்கள போலீஸே லாரில கொண்டாந்து இறக்கியிருக்காய்ங்க. அந்த நபர் வந்து 95 நேற்று கோடி பண மோசடி செய்தவர். ஆ ஆமா. இதெல்லாம் அப்ப இப்படி தெரிஞ்சே இப்ப வந்து தெரிஞ்சா கழட்டி விட்டுறாங்க. இப்ப தெரிஞ்சே சேர்த்துக்கிறாங்க இல்லையா? அதிகாரத்துக்கு வந்துட்டதுனாலயா? இப்ப இதெல்லாம் சேர்த்து இத ஆமா, இறுதியாக எப்படி ஆமா. புரிஞ்சுக்கலாம்? இந்த வாய்ஸ் ஆஃப் சரத்த வந்து கழட்டி விட்டதுக்கு பின்னாடி நோக்கம் என்னன்னா, அந்த நேரத்துல அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. தேர்தல் ம். அரசியல்ல இருந்தாங்க. இப்ப அதிகாரம் இருக்கு. இனிமே பிரபல ரவுடிகள சேர்ப்பாங்க. பிரபல குற்றச்சாட்டுகள்ல இருக்கக்கூடிய நபர்கள உள்ள வச்சுப்பாங்க. என்ன அலிகேஷன் வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. இன்னைக்கு ஈபி விலையேற்றம் ஆரம்பிக்க போகுது 1ஆம் தேதியில இருந்து. அதுக்கெல்லாம் ம். எந்த ரியாக்ஷன்ஸும் கிடையாது. பிஎம் ஸ்ரீ திட்டத்த மறுபடியும் அமுல்படுத்த சொல்லி அழுத்தம் வந்திருக்கு. இங்க இருந்து எந்த ரியாக்ஷன்ஸும் கிடையாது. இனிமே ஆட்சி வந்துருச்சு நம்ம தான் அப்படின்னு. இப்ப இந்த மாதிரி அரசு மீது வரக்கூடிய அலிகேஷன்ஸையும் சரி பண்றதுக்கு இந்த ரூட் மாஃபியா வேலை செய்யுது. என்ன வேலை ஓ! செய்யுது அப்படின்னா, ஒரு பொண்ண வச்சு அழுதுட்டு வீடியோ போட சொல்லுது. ஒரு சாதாரண ம். ஒரு பெண் வந்து நைட்டி போட்டுக்கிட்டு ஒரு ஏழை பெண் மாதிரி ஒரு தோற்றத்துல ஆமா. இருக்கக்கூடிய ஒரு பெண்ண, "அண்ணா எனக்கு ரூ. 1000 வேணாண்ணா. ஃப்ரீ பஸ் அ. வேணாண்ணா. நீங்க ம். ஃப்ரீயா ஆட்சி நடத்துங்கண்ணா" அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த பொண்ணோட இங்க இடத்துல ஒரு காஸ்ட்லி மைக்கு. ம். ம். ஆமா. காஸ்ட்லி மைக்கு. இன்னொருத்தன் வீடியோ போடுறான். அவன் என்ன போடுறான்னா, "அண்ணா தலைவரே, நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. தமிழ்நாட்டு கடன் தானே. அது என்ன ஒரு ஆளுக்கு 1,10,000 தானே. நான் அனுப்பி வைக்கிறேன். நான் அனுப்பி ம். வைக்கிறேன். என் ம். என் கடன நான் அனுப்பி வைக்கிறேன். நீ நடத்து." அப்படிங்கிறான். இப்ப ம். இதெல்லாம் அரசியல் புரிதல் இல்லாத சின்ன சின்ன பசங்க பார்க்கும்போது என்ன ஆகும்? ஓஹோ! ம். பாவம். நம்மளும் அனுப்பலாம். அண்ணன் ம். பாவம். திமுக சரி பண்ணிருச்சு. அண்ணன் சரி பண்ணவே முடியாது இனிமே. அப்படின்னு ஒரு ம். புரொபகண்டாவ இப்பையில இருந்தே அமைச்சர்கள் தொட்டு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி வரைக்கும் பண்ணுது. அமைச்சர் கீர்த்தனா ஓ! சொல்றாங்க, திமுக வலிச்சு எடுத்துட்டு போயிருச்சாம். ம். வெள்ளை ம். அறிக்கை விடுங்க. ஆமா. வலிச்சு எடுத்துட்டு போயிருச்சுன்னு வெள்ளை அறிக்கை விடுங்க. ம். பார்ப்போம். அப்போ விவாதிப்போம். அப்ப எங்க இருந்து இந்த நரேட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, தலைமையில இருந்தே நரேட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஆக தாவேக்காவுக்கு எதிராக நீ வந்து யூடியூப்போ அல்லது இன்ஸ்டாவோ, Facebookஓ செயல்படுவது கூட ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு மிரட்டலாகத்தான் உங்களுடைய ஐடிக்கள் குறிப்பாக உங்களுடைய ஊடகங்கள் முழுக்க முடக்கப்பட்டிருப்பது தெரிய வருகிறது. இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல, ஆளும் அரசுக்கு நல்லதல்ல. எதை ஒன்றும் குரல் வலை வந்து அவ்வளவு எளிதாக நெருக்கிவிட முடியாது. எல்லோரும் சேர்ந்து நிற்போம் என்பது மட்டும் ஊடகம் உங்கள் சக ஊடகத்துக்கு துணை நிற்போம் எல்லோருமே. நிச்சயமாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தொடர்ந்து நிற்போம். ஏனென்றால் நாம் வெறும் ஊடகம் நடக்க வந்தவர்கள ஏதோ ஒரு வகையில பெரியாரிய, அம்பேத்கரிய, இடதுசாரிய கொள்கைகளா இருக்கப்பட்டு நம்ம இந்த களத்துக்கு வந்திருக்கிறோம். ஒருபோதும் இப்படியான மாபியாக்களால் நம்மளை மிரட்ட முடியாது. உங்களோடு உறுதுணையாக நிற்போம். இந்த மாதிரியான ஒரு கூர்மையான விவாத சொல்லி அறக்களத்துக்காக இவ்வளவு நீண்ட நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி தோழர்.